வணக்கம். என்னோட பேர் மகேந்திரன் சார். ஆதி சோலார் கம்பெனி கோயம்புத்தூருங்க சார். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில சூரிய குடார உலர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மூலியமா பண்ணி குடுத்துட்டுருக்கோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, 400 சதுரத்திலிருந்து 1000 சதுரம் வரைக்கும் பண்ணி குடுத்துட்டுருக்கோங்க. இதில மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா, 50லேருந்து 60 சதவீதம் வரைக்கும் மானியம் கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது 3,50,000 ஒரு ஃபார்மர் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இதில வந்து கொப்பரை, மஞ்சள், இஞ்சி இந்த மாரி மதிப்பு கூட்டுதல் பொருட்கள் எல்லாமே இதில ட்ரை பண்ணிக்கலாம். எந்தவித கலர் சேஞ்ச், ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாம நீட் புரொடக்ஷன் அதிகமா எடுக்க முடியும். அதாவது உதாரணத்துக்கு கொப்பரெல்லாம் 4 நாள் காய்ற இடத்துல, இது உள்ளுக்குள்ள 2 நாள்ல காய்ஞ்சு குடுத்துரும். இதில கலர் சேஞ்ச் ஆகுறதோ, அந்த சைடுல சுத்தி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுறதோ, அந்த மாரி எதுவுமே இருக்காது. இதில சென்சார் மூலியமா ஹியூமிடிட்டியும், டெம்பரேச்சரும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதாவது உள்ள இருக்க ஈரப்பதத்தையும், வெப்பநிலையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது கண்ட்ரோல் பண்றனால, உள்ள இருக்க ப்ராடக்ட் வந்து இவ்வளோதான் ஈரப்பதம் இருக்கணும், இவ்வளோதான் நம்ம டெம்பரேச்சர் உள்ள வைக்கணும் அப்படின்ற டீடைல்ஸ் இன்புட் பண்றனால, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் டேமேஜ் ஆகாது. ஓகேங்களா? இதுல இந்த ஷீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிகார்பனேட் ஷீட்டுங்க. இது டபுள் யூவி கோட்டட் ஷீட். இதுல வந்து பாத்தீங்கன்னா வெளியே ஒரு ஒரு 25 டிகிரி அடிக்குது அப்படின்ற பட்சத்துக்கு உள்ளுக்குள்ள 48% வந்து அதிகமா ஹீட்டை வந்து உள்ள கொடுக்கும். ஓகேங்களா? ஹீட் அப்சர்வ் பண்ணி உள்ள அதிகமா கொடுக்கறதுனால அதை ஹீட்டையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதுக்கான ப்ராப்பர் வெண்டிலேஷன்ல இருந்து ப்ராப்பர் எக்ஸாஸ்ட்ல இருந்து எல்லாமே வச்சு கொடுத்துருவாங்க. இதோட கண்ட்ரோல் சிஸ்டம் மூலியமா ப்ராடக்ட் ஒவ்வொருத்தையும் மானிட்டரிங் பண்ண முடியும். இவ்வளோ டெம்பரேச்சர் உள்ள இருக்கு, இவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு டீடைல்ஸ் எல்லாமே பண்ண முடியும். பகல் டைம்ல சோலார் மூலியமா ஆப்ரேட் பண்ற மாதிரி ஃபேன், இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் பகல் டைம்ல சோலார் மூலியமா ஆப்ரேட் பண்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. நைட் டைம்ல ஒரு சிங்கிள் ஃபேஸ் சிபி மட்டும் போதும். அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் நைட் டைம் யூஸ் பண்றதுக்காக, ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம சோலார் மின்வேலி சார், இதோட லைஃப் வந்து எவ்வளவு நாள்? இது வந்து 10 வருஷம் மினிமம் 10 வருஷம் கேரண்டியே மினிமம் தராங்க. லைஃப் வந்து ஒரு ஜெனரேஷன் யூஸ் பண்ற அளவுக்கு வரும். 35 இயர்ஸ் தாராளமா வருங்க. மினிமம் சின்ன சப்சிடி எவ்வளவு சார்? மினிமம் சின்ன புறாரோ எவ்வளவு? மினிமம் 400 ஸ்கொயர் ஃபீட்டிங் சார். அதாவது எவ்வளவு சார் காஸ்ட் ஆகுது? ஒரு கவர்மெண்ட் நம்ஸ் படி 786 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டிங் சார். அதாவது 3,16,000 சம்திங் வருங்க. இதுல 60% சப்சிடி 1,88,000 சம்திங் போக 1,25க்கு நம்ம டீல் எடுக்க வேண்டியதா இருக்கும். கம்யூனிட்டியா கொடுப்பீங்களா, ஜெனரலா கொடுப்பீங்களா? ஜெனரல் தான் சார். ஜெனரல் யாரு வந்தாலே உங்களுக்கு இண்டிவிஜுவல் பர்சன் சார். இண்டிவிஜுவல் பார்ட்டிஸ் மட்டும் சார். ஓகே, மெயின் அக்ரிகல்ச்சர் லேண்டா இருந்தா அவங்களுக்கு இண்டிவிஜுவல் பார்ட்டி இருக்காங்களே அவங்களுக்கு மட்டும் கொடுப்போம் சார். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 1000 சதுரடியுமே பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? 3 செக்மெண்டா இருக்கு. 400 to 600 வந்து பாத்தீங்கன்னா 832 ரூபா, 601ல இருந்து 800 வரைக்கும் 813 ரூபா, 801 1000 வரைக்கும் 786 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டிங்ஸ். இதுல மேக்ஸிமம் 1000 போட்டாங்கன்னா 3,50,000 ஒரு ஃபார்மர் மேக்ஸிமம் கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுல பட்டா, சிட்டா, அடங்கல், எஃப்எம்பி இது மட்டும், ஆதார் கார்டு, 4 போட்டோ, ஸ்மால் ஃபார்ம் சர்டிஃபிகேட் இருந்தால் ஸ்மால் ஃபார்ம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருந்து அட்டாச் பண்ணி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணால் மட்டும் போதுமானது. ஃபண்டு வந்துச்சு நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சார். அதுக்கடுத்து சோலார் மின்வெளிங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ் வந்து நம்ம லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகங்க சார். பன்னி, எருமை, காட்டு மாடு, யானை அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகங்க சார். இது IP65 ரேட்டிங்கான எனர்ஜிஸை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு அந்த தொட்டா மைல் ஷாக் தான் அடிக்கும், உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுங்க. ஒவ்வொன்றுக்கும் 0.14 மில்லி செகண்ட்ஸ் விட்டு பாஸ் ஆகிறதுனால தொட்டா டக்குனு இன்ஸ்டன்ட் எடுத்துடலாம். உங்களுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் வரவும் வராது. அதே மாதிரி ஒவ்வொரு மெட்டலுமே ப்ராப்பர் GI மெட்டலுங்க சார். 80 GSM கேல்வனைஸ்டுங்க சார். 80 GSM கேல்வனைஸ் பண்ண மாதிரி போகிறனால லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 3-15 இயர்ஸ் தாராளமாக வரும். நார்மலாக ஒரு முள்வேலி போகிறதுக்கு பதிலாக இது போகிறது எனக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? ஏதோ பண்ணியே வந்து ஒன்ஸ் டச் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு 2-3 டைம் டச் பண்ணாலே அடுத்த பக்கம் அந்த பக்கம் எட்டி பார்க்காத மாதிரி வந்துடும் சார். லைஃப் எவ்வளவு? 15 வருஷம் சார். 15 வருஷம், 10 வருஷம் வாரண்டியா இருக்குங்க. எலக்ட்ரிக்கல் காம்பவுண்டுக்கு மட்டும் ஆக்சுவல் வாரண்டிங்க. இதுல வந்து 40லேருந்து 50% சப்சிடி இருக்குங்க சார். இதுக்கும் இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ்க்கு, இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ் லேண்ட் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் பண்ணி கொடுப்போம் சார். நீங்களே வந்து நாங்களே சர்வே பண்ணி எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருவாங்க. உங்களோட ஹெக்டேருக்கு எவ்வளவு சார் காஸ்ட்? பேசிக்கா ஒரு ஹெக்டேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா கட்டி காசு 1,80,000 2 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகலாங்க சார். 2 ஹெக்டேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,80,000 3 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகலாங்க. இதுல 1,10,000 1,50,000 மானியம் வரலாங்க சார். ஓகேங்களா? நீங்க எந்த ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிலாம் கிடையாது, எல்லா ஏரியாவுக்கும் நீங்க வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒட்டி இருந்தா மட்டும் சார். அதுதான் மெயினா நான் என்னன்னா இப்போ இதுல மேக்ஸிமம் வந்து லென்த் வைஸ் தான் பார்ப்பாங்க. லென்த் வைஸ் தான் பார்ப்பாங்க. இல்லை இருக்கட்டும், லென்த்தில் பார்க்குறப்போ ஒரு சில ஏரியா வளைஞ்சு போகுதுன்னு வச்சிங்களேன், லென்த் வைஸ்ல கூட வரும். அப்படின்றப்ப காஸ்ட் கொஞ்சம் கூட வரும். அதான் சார். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹெக்டேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 566 மீட்டருங்க. அதாவது ஒரு ஃபார்மர் வந்து 566 மீட்டர் வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் சார். இப்போ ஒரு 5 ஏக்கர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லென்த் இந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒரு 600 மீட்டர் வரலாம், 700 மீட்டர் வரலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஃபார்மர் வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதா இருக்குங்க சார். ஓகேங்களா? இது லைஃப் 15 வருஷம் வரனால உங்களுக்கு எந்த டேமேஜுமே இருக்காதுங்க. உங்களுக்கு இதுல ஹேங்கிங் டைப்பும் இருக்கு. எலிஃபென்ட் இருந்துச்சு அப்படின்னா எபோ 10 அடி ஹைட் பண்ணி ஃபென்சிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 லைன் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா
எலிஃபென்ட் அந்த பக்கம் ஒன்ஸ் வரவும் வரவே வராது. நார்மல் ஃபென்சிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பன்னியெல்லாம் வருதுங்களா 6.5 அடி வரைக்கும் நம்ம ஹைட் பண்ணி தருவோம் எபோ கிரவுண்டில் இருந்துங்க. 6.5 அடி ஹைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காட்டு எருமை அந்த மாதிரி வருது இல்லைங்களா, அதுவுமே உள்ள வராத அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகேங்களா. இல்லை உங்கள் ஸ்கோப் லேண்டை மட்டும் நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்கும் சார். அதாவது செடி கொடி படுறாங்க மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதாவது நம்ம போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி இல்லைங்களா, அந்த பவுண்டரி சுற்றி இந்த சைட்லலாம் செடி கொடி படுறாம மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா. என்னோட கம்பெனி நேம் வந்து ஆதி சோலார் சொல்யூஷன்ஸ், கோயம்புத்தூர். என்னோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 7598735546. தேங்க்யூ. ராமன். இது வந்து ஃபார்ம் ட்ராக்கு. இது சென்சார் சிஸ்டத்தில் இயங்குது. இது வந்து 4 கியர் ஃபார்வேர்டு, ரிவர்ஸ் ஒன்று. இதில் வந்து என்ன ஆகுதுன்னா எல்லாமே சென்சார் சிஸ்டம். ஸோ கரண்ட் பாஸ் ஆனால் தான் பம்பும் ஒர்க் பண்ணும். அதே மாதிரி ஃபில்டருக்கும் சப்ளை ஆகுது. அதே மாதிரி சென்சார் சிஸ்டம் தான் ஒர்க் ஆகுது. இதே மாதிரி 4 வீல் டிரைவிங்கில் பிடிஓ சாப்பிட்டு நம்ம உழவில் என்ன ஆகுதுன்னா பிடிஓ சாப்பிட்டு கீர் போட்டால் மூவ் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. கீர் போடாமல் டைரெக்டாக பிடிஓ சாப்பிட்டும் 2 இருக்குது. ஆமாம், கீர் போட்டு ஃப்ரண்ட் போச்சுன்னா ஃப்ரண்ட்ல ரோட்டாவிட்டு ஓடும். இப்போ ரிவர்ஸ் பண்ணால் அந்த சேம் என்ன ரிவர்ஸ்லையும் ஓடும். ஃப்ரண்ட்டும் போகும், ரிவர்ஸ்லையும் வரும். இன்னொன்று ஆப்ஷன் என்னென்னா டைரெக்டாக பிடிஓ சாப்பிட்டு ரன் பண்ணால் பேக்கில் ஓடிட்டே இருக்கும், இன்ஜின் ரன்னிங்க்கு ஏற்ற மாதிரி. அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு கியரில் கவ் மோடு இருக்குது, ஆமை மோடு இருக்குது. அது 2ம் சேர்த்து போட்டோம்னா ஹெவியாக 4 கியரில் போட்டு ஓட்டலாம். அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்கும். ரோட்டாவேட்டரும் சரி, 5 கலப்பும் சரி, அந்த ஆப்ஷன் அதில் இருக்குது. அது நியூட்ரல் பண்ணிவிட்டு நார்மலாகவும் ஓட்டலாம். அந்த இது இருக்குது. மைலேஜ் வந்து 4 to 5 இது மாதிரி வந்துடுதுங்க. இப்போதைக்கு எந்த ஃபியூஸ் போயிட்டா கூட வண்டி ரன் ஆகாது. ஆமாம் ஆமாம், கம்பெனிக்கார தான் வந்து ரெடி பண்ணணும். நமக்கு தெரிஞ்சால் செய்யலாம், தெரியாததை ஒன்றும் செய்ய முடியாது சார். மாதிரி இருக்குது. பேட்டரி கம்பார்ட்மெண்ட் வெளியில் தான் இருக்குது, ஃப்ரண்டில் கொடுக்கல. நல்லா அட்வான்டேஜ் இருக்குது. ப்ராப்ளம்.